இப்போ வந்து நாங்க வந்து எல்இடில சில பிக்சர்ஸ் போடுவோம். அந்த பிக்சர்ஸ்ல உங்களுக்கு என்ன அந்த மெமரியில தோணுது அப்படின்றத நீங்க எங்க கூட ஷேர் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் பிக்சர் ப்ளீஸ். போனி சார் வந்து அவர் அப்பா ப்ரொடியூசரு, அவர் ப்ரொடியூசரு, அவர் லைஃப் ஃபுல்லாகவே சினிமா தான். சினிமா தவிர்த்து வேறு எதுவுமே தெரியாது. அவ்வளோ மொத்த லைஃப்லேயும் கூட அவர் பேர் எவ்வளோ வாட்டி உச்சரிக்கப்பட்டிருக்குமான்னு தெரில. அஜித் சாரோட படம் பண்ண பிறகு அஜித் சார் ஃபேன்ஸ் பண்ண அட்ராசிட்டி இருக்கு இல்லையா? ஸோ போனி சார்ன்ற பேர் வந்து ஐ திங்க் ட்விட்டரில் கணக்கெடுத்தா அத்தனை கோடி வாட்டி வந்திருக்கும். ஸோ ஐ திங்க் பயங்கரமாக என்ஜாய் பண்ணாருன்னு நினைக்கிறேன் இது போனி சார். ஐ திங்க் இதை எனக்கு போனி சார் தான் அமிச்சார். நம்ம ஏதாவது என்னை இப்படி போட்டிருக்காங்களாம், ஏதாவது அப்டேட் கொடு அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன் இருந்தால் தானே சார் கொடுக்கறதுக்கு, ஷூட்டே நடக்கலைல்ல, கொரோனா டைமில் ஷூட்டே நடக்காதப்போ என்ன அப்டேட் கொடுக்குறது, என்ன யார் யார் நடிக்க போகிறா ஃபைனலாக அப்படின்னு தெரில, யார் யார் உயிரோடு இருப்போனே தெரில, என்ன அப்டேட் கொடுக்குறது. ஸோ அதனால் வந்து அந்த டைமில் ஃபேன்ஸ்க்கு வந்து பயங்கர ஒரு ஆர்வம் இருந்தது. பட் எங்களால் கொடுக்க முடியல, அதான் உண்மை. ஸோ ஒரு படத்துக்கு என்ன இருக்குது அப்படின்னா இந்த 5 மேட்டர் தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் லுக்ஸ், அப்புறம் ஒரு மோஷன் போஸ்டர் பண்ணலாம், ஒரு 2-3 சாங் இருக்கும், ஒரு டீசர் ட்ரெய்லர் பண்ணலாம், இல்லை மேக்கிங் பண்ணலாம். 6-7 கண்டென்ட் தான் இருக்குது. ஸோ ரிலீஸுக்கு ஒரு 60 டேஸ்க்கு முன்னாடி ட்ரை பண்ணால் வீக்லி ஒரு கண்டென்ட் கொடுக்கலாம். நீங்கள் படம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து அப்டேட்னு ஆரம்பிச்சிங்கன்னா முடிஞ்சிடும் 3 மாதத்தில். அப்புறம் எதை நீங்கள் போடுவீங்க? அப்புறம் படத்தை தான் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி போட்டுடணும். அதுதான் வலிமைக்கு நடந்துச்சு. அப்டேட்னு கேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி போட்டு தியேட்டரில் கொஞ்சம் தான் இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ அது என்ன ஆகும்னா அப்புறம் உங்களுக்கு ப்ரெடிக்டபுளாக இருக்குது, எனக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படின்ற மூடுக்கு போயிடும் உங்களுக்கு. ஸோ அதனால் அந்த அப்டேட் கேட்குறதுன்றது வந்து ஜென்ரலான ஒரு செய்தியாக தெரிஞ்சுக்க விரும்புறது ஓகே. படத்தோட மெயினான விஷயங்களை கேட்காம இருக்கிறது பெட்டர். ஓகே, இது நீங்க சொன்னனால நான் இதை கேட்குறேன். அதனால தான் துணிவு ட்ரெய்லர்ல எதுவுமே எங்களுக்கு எதுவுமே எங்களுக்கு தெரியல. அந்த கதையோட ஒரு சின்ன ஒரு விஷயம் ரிவீல் பண்ணல. துணிவு ட்ரெய்லர்ல அந்த படத்தோட கதை இருக்கு, நீங்க மறுபடியும் பாருங்க தெரியும். இதை பத்தினது தான் படம் அப்படின்னு தெளிவா இருக்கு அதுல. அதுதான் இப்போதைக்கு இருக்கிற அப்டேட் அப்படிலாம். ஓகே, நெக்ஸ்ட் பிக்சர். வலிமை அப்டேட். மொய்கல்லே கிரிக்கெட் பிளேயர், எனக்கு பிளேயர் கிட்ட போய் வலிமை அப்டேட் கேட்டிருக்காங்க. இதோட அது முடியல. இன்னை வரைக்கும் சிஎஸ்கேலயோ ஏதோ ஒரு பிளேயர் வாங்கினா வலிமை அப்டேட் தான் போடுறாங்க. இதோட இம்பாக்ட் தான் நினைக்கிறேன். எதுவுமே பண்ணாமல், எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுமே பண்ணாமல் அந்த ஃபேன்ஸ் மட்டுமே ஒரு படத்துக்கு இவ்வளோ பெரிய ஹைப்பை கொண்டு வர்றது வந்து பெரிய விஷயம். அதுக்கு அவங்க எவ்வளோ டைம் போடுறாங்க அப்படின்றது வந்து பயங்கரமான விஷயம். அது பெரிய ப்ரெஷர் எனக்கு. ஏன்னா இப்போது ஒரு ஃபேன் வந்து ஒரு படம் ஆரம்பித்ததுலேருந்து ஒரு ப்ரொடியூசராக மாறிடுறாங்க. என்ன இப்படி பண்ணணும், ப்ரொமோஷன், இவங்களெல்லாம் காசு பண்ணணும், இந்த மாதிரி கதை இருக்கணும். ஸோ ஒரு ப்ரொடியூசர் மாதிரி, ஒரு டைரக்டர் மாதிரி, ஒரு அந்த பார்ட் ஆஃப் த ஃபிலிமாக அவங்க மாறிடுறாங்க. ஓகே, வெரி நைஸ். ஓகே, நெக்ஸ்ட் பிக்சர் ப்ளீஸ். இது எப்படி சார் நடந்தது? இப்போ இந்த டைமில் நீங்கள் இருந்தீங்களா அங்கே? அங்கே இல்லை, ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி, கொஞ்சம் கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருந்தேன். நான் வந்து இன்னும் ரொம்ப நேரமாக யாரும் வரலையேன்ட்டு நான் வந்து ஒரு பைக் அசிஸ்டண்ட்டோட எடுத்துகிட்டு போய் அங்கே பார்க்கும்போது நான் மோஸ்ட்டாக பயந்த மூமெண்ட் அதுதான். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு பார்த்தது பைக்கை தான். அந்த பைக் வந்து உடஞ்சி கடந்தது. 26 lakhs அந்த மாதிரி பைக்கு, அது உடஞ்சி கடந்தது. நான் டக்குன்னு எனக்கு பைக்கே பார்த்துட்டு ஒரு செகண்ட் இருந்துட்டு டக்குன்னு தான் தோணுச்சு, ஐயோ அஜித் சார் தானே ஓட்டிகிட்டு வந்தாருன்னு திரும்பினா அவர் வந்து ஹிப்பில் ஒரு கை வச்சுட்டு அமைதியாக நின்னார். ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சு போயிருந்தது. அப்படின்னோடனே நான் அவர் கிட்ட போனால் அவர் ஸ்மைல் பண்ணிவிட்டு, ஒன்றும் இல்லை சார், பிரச்சனை இல்லை, நாளைக்கு ஷூட்டிங் பண்ணலான்னு சொன்னார். ஸோ எனக்கு அது சார் அது இல்லை சார், அடிபட்டிருக்கா அப்படின்னு கேட்கும்போது நான் வந்து எப்பவுமே சேஃப்டி கியர்னு சொல்லுவேன் இல்லையா, இது ஹெல்மெட் போடணும் அதெல்லாம் சொல்லுவேன் இல்லையா, அதுதான் என்னை காப்பாற்றிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பெயினை காட்டிக்கவே இல்லை அவர். மறுநாள் ஷூட் வந்தார். இதை வந்து மேக்கிங்கில் போடலாமா வேணாமான்னு ஒரு பெரிய டிஸ்கஷன் நடந்தது. ஏன்னா இது கொஞ்சம் மிஸ் ஆனாலும் ஒரு ட்ரோல் மெட்டீரியல். பைக் ஓட்ட தெரியுமா தெரியாதா அப்படின்ற அந்த மூமெண்ட் இருக்கு இல்லையா, அது ஒரு நான் வந்து ரொம்ப ஆர்கியூ பண்ணி நான் அந்த மேக்கிங்குள்ளே அதை கொண்டு வந்தேன். ஏன் அதை கொண்டு வந்தேன்னா, லைஃப்பில் விழுறது வந்து எல்லாரும் விழுவாங்க. நான் சொல்கிறது பைக் ஓட்டுறதுல மட்டும் இல்லை, எல்லா செயல்கள்லையும் ஏதோ ஒன்று பண்ணும்போது விழுவோம். ஆனால் எந்திரிச்சு நிற்கிறமான்றதான மேட்டர். நீங்கள் வந்து அது அந்த அந்த ஒரு ஷாட்டில் இருக்குது சார்னு சொல்லி நான் அதை வந்து கொண்டு வந்து வச்சேன்.
கண்டிப்பா அஜித் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து உங்களை திட்டிருப்பாங்களா? ஏன்னா டார்ச்சர் பண்றீங்க என் தலைய அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி திட்டிருப்பாங்கல்ல சார்? இல்லை கண்டிப்பாக திட்டிருப்பாங்க. கண்டிப்பாக திட்டி ஏதாவது வந்துச்சா? ஏன்னா ஒரு வாட்டி சிவா சார் சொல்லியிருக்காரு, விவேகம் மேக்கிங் வந்த உடனே அவருக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணி தலையை ஏன் டார்ச்சர் பண்ணுறீங்க, அவர் இஷ்டத்துக்கு கொடுங்க, அவர் எப்படி வராரோ அது போதும்னு சொன்னார். அந்த மாதிரி மிரட்டல்லாம் உங்களுக்கு வந்திருக்கா சார்? இல்லை எனக்கு அந்த மாதிரி எதுவுமே நடக்காது, மெசேஜ் கூட வராது. ஏன்னா என் நம்பர் யார்ட்டையுமே இருக்காது. இவர் ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர், போலீஸ் யார்கிட்ட அப்படின்ற மாதிரி தான் நம்ம. இன்னொரு ஸ்பெஷல் பிக்சர் கூட எங்களுக்கு இருக்கு. நெக்ஸ்ட் பிக்சர் இது எந்த இடம் தெரியுதா சார்? சபரிமலை தெரியும். இறைவனை வேண்டுகிறோம். சபரிமலையா? சபரிமலை. ஐயோ, சபரிமலையில அந்த போஸ்டர் வந்து சந்தோஷ்னு என் ஃப்ரெண்டு ஒருத்தர் அமிச்சாரு. நான் கேட்டேன், சபரிமலைக்கு மாலை போடுறதே அவன் லைஃப்பில் இருக்கிற பிரச்சனையை பேசுறதுக்கு கடவுள்கிட்ட வேண்டுறதுக்கு தான் போகிறான். அங்கே போய் கூட துணிவை பற்றி ஒரு குரூப் வந்து பண்ணியிருக்காங்கன்றது பயங்கர டச்சிங்கான மூமெண்ட் அது. ஆனால் என்னென்னா எல்லாத்தையுமே இந்த மாதிரி வேலையெல்லாம் அஜித் சார் ஃபேன்ஸ் ஃபஸ்ட்டு பண்ணிடுவாங்க, ட்ரெண்ட் செட் பண்ணிடுவாங்க, அதுக்கப்புறம் மற்றவங்கலாம் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. இதுல வந்து ஒரு கனெக்ட் இருக்கு, அதனால இந்த கேள்வி கேட்குறேன். இப்போ நீங்க மாலை போட்டிருக்கீங்க, நீங்க யூஸ்வலாவே வந்து மாலை போடுற ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு பர்சனா, இல்ல ஒரு ஸ்பெஷல் ரீசனுக்காக இந்த வருஷம் நீங்க மாலை போட்டிருக்கீங்களா? வெக்கப்படாம கொஞ்சம் எங்களுக்கு இது சொல்லுங்களேன். சரி, நான் நிறைய வாட்டி மாலை போட்டிருக்கேன், ஒரு 6-7 டைம்ஸ் போயிருக்கேன். நான் கடவுள் இருக்குது இல்லை அந்த டாபிக்குள்ளே நான் போக மாட்டேன். எனக்கு கடவுள் வேணுமா இல்லையா அப்படின்னா எனக்கு தேவைப்படுது. ஏன்னா கடவுள் இல்லை, அப்படி இல்லாமல் வாழ்கிறதுக்கு வந்து ஒரு பெரிய கிளாரிட்டியும் தைரியமும் தேவைப்படுது. அது எனக்கு இன்னும் ஃபுல்லாக அந்த ஜோனுக்குள்ளே நான் போகல, அவ்வளோ தைரியமும் கிளாரிட்டியும் எனக்கு வரல. ஸோ என்னுடைய ப்ராப்ளம்ஸ்லேருந்து என்னுடைய சிக்கல்கள்லேருந்து என்னை மூவ் ஆன் பண்ணிக்கிறதுக்கு கடவுள் தேவையாக இருக்கார் எனக்கு. ஸோ எனக்கு அதனால் நான் கடவுளை கும்புறதன் வழியாக மற்றவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ நான் கடவுளை வச்சு வியாபாரம் பண்ணவோ, கடவுளை வச்சு நான் ஒரு அதிகாரத்தை அடையவோ, அல்லது கடவுளை வச்சு ஒருத்தரை வெறுக்கவோ அல்லது பிரிக்கவோ ட்ரை பண்ணும்போது தான் கடவுள் பிரச்சனையாக மாறுறாருல்ல. ஸோ எனக்கு கடவுள் வந்து மேத்தமெட்டிக்ஸில் ஒரு எக்ஸுக்கு ஒரு ரோல் இருக்கும்ல, நம்ம ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு எக்ஸ் போட்டு சால்வ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி எனக்கு